ஒளிப்பதிவாளர் திரு ரவி யாதவ் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், நடிகர் இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள், இயக்குனர் என்னோட குருநாதர் வெல்கம் தலைவா. நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு தியாகராஜ் சார் அவர்கள், டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள், எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த அந்தகன் படம் 2019 மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில இந்த படத்தை நான் வாங்கினேன். இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அதாவது முக்கியமான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணார். அதனால அவருக்கு ஆக்டர் இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கணும்னு ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுல தீவிரமாக வர மாட்டேன். குறிப்பாக இதில் ஒரு டாக்டர் கேரக்டர், அதை வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண மாட்டேன். டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரு, பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேற லெவல். என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய சார் நடித்த படம், அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் சலோமியா சாங். அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன். வரல சார், சரி இல்லை சார், கேட்கல. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்ப கருவாடுடா, வாழ மீன காலடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு உணவு சாப்பிட்டுருப்பாங்க. நான் சாப்பிடல, அதனால தான் முதல்ல பேசி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு தியாகராஜன் சாரை பல வருஷம், அதாவது நான்
காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடித்து அப்புறம் தயாரித்து. அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு. அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி படங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனால் மெனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக எல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்தை கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டட். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் வைத்தியா சார் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து ஆமான்னு சொல்லப்பா சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினால ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமா அவரோட ஸ்டூடெண்ட் பாருங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல, டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பட் அங்கே எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன், அந்த யோகி பாபு, ஊர்வசி. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய தியாகராஜன் சார் எப்பயுமே என்னோட பயங்கர பாசமாக அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுருந்ததில்ல, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசாந்த் சார் இதே சிறுதான் சார் மம்மட்டியானது எனக்கு அந்த மம்மட்டியானது தொடர்பு வந்து நான் அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாரா ஹீரோ ஃப்ரெண்டாக இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். மம்மட்டியான தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு எனக்கு தியாகராஜன் சார். எங்கள் அம்மா முதலாக ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்? உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில் நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் அப்போலேருந்தே அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையாக இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் அந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த ஜாயத் அவங்க பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்போவே வேஷ்டி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பாத்தேன் ரசிகனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்த்தமா அமைஞ்சதா இல்ல இந்த மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணா நாங்க சாருன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும்ல, ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலே பழகினா அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா, ரொம்ப சிம்பிளா மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியாப்பட்ட படங்களை எடுக்கும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அது ஒரு ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆனா எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலா நான் சிம்பிளா பேசிடுவேன். இங்க வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியர்ல ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்துல எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடைச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. It's my family. I earned the greatest relationship in my life
my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினா வந்தேன். But one of the first heroes that you crush on அந்த ஏஜ்ல அந்த டீனேஜ் crush வந்து definitely Prashant. Definitely Prashant. So finally I got casted, and this was such a special film, I think, because our son or actor and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So vandavanga ellarume, I think, didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership, and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing, and everyone's rooting for him, the media is rooting for him. நான் போற இடத்துல எல்லாருமே வந்து என்ன பிரசாந்த் சார் பத்தி தான் கேட்பாங்க. So it's so exciting to see him coming back, not just with Andagan but கோட்லயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. Nadia co-stars oda work பண்ணிருக்கேன், but there's no one like you, Prashant. அவர் வந்து சினிமால obviously சார்லாம் சொல்லியிருக்காரு, he's been training not just with music, dance and stunts ellame, but he's also obsessed with cinema. Nariya per obsessed with. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் கூடுதல் நண்பர்களும் எல்லாரும் வணக்கம். இந்த அந்தக படத்தோட இந்த அந்தக நேரத்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, and it's very nice of him, so thank you so much. And இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மாதிரி பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, சாங்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, இங்கே எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஆப்டான வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோட டேரக்டர் திரு தேவராஜ் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் கோவியார், நகர் ரவி அண்ட் மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மலர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல் இல்லை சி, அப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் சொன்னார், we all need a director everywhere, and today's show director is Nikhil. So thank you Nikhil for making it a wonderful experience for all of us. முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிட்டு இருந்தேன், அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும், இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே, kind of okay, come let's do next, and thank each and everyone for showing me the love. And கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேர்தல் பார்க்க போகிறோம், and we all going to enjoy it. Thank you so much. And the most important is நிக்கிலோட டைரக்ஷன்ல, it's a remade film, not a remake. அடுத்ததாக Okay sir. ஓகே sir. Okay sir. தூங்கிட்டே இருக்கிறது உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம், என்னத்துக்கு நான் நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டு இருக்கு, என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு தியாகசாமியுடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் போன்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துலையா, ஐயோ இது மறந்துட்டாரு.
அப்படி சொல்லி சாரி சார் என் வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன் கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சனாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84ல் ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கு. அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம் 2-3 படம் தியாகு சார் கூட பேராவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவதான். நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம்